சார் வேணும்? ஒரு ஸ்வீட், ஒரு போண்டா, ஒரு எள்ளி. என்ன சார் 2 பேர் இருக்கீங்க, ஒன்னொன்னு ஆர்டர் பண்றீங்க? சொன்னதை கொண்டாயா? ஒரு ஈரோடல் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு ஆர்டர் பண்றீங்களே, உங்களுக்கு வேண்டாமா? ஓஹோ, நீங்களே முடிவு பண்ணீங்களா எல்லாம் உங்களுக்குன்னு? சொன்னது எனக்கு. அப்போ எனக்கு இல்லையா? அடைச்சு அலையாத, வரதுல ஆளுக்கு 50-50. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, கிளம்பி எடுத்து வாங்க. அருணா, கண்டக்டர் ஒரு இளநில 2 ஸ்ட்ரா. கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சிட்டான். அன்னைக்கு இவனை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாளா இல்ல ஹஸ்பண்ட் ஆக்க சொன்னாளா? எஸ்பிஏக்கு இந்த ஆட்டம் நீதான் ஜெயிக்க போற. எப்படி சொல்றீங்க? எனக்கு ஜோசியம் தெரியும். இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க என் கையை பாருங்க. பட்டு கை. ஷோ, என்னங்க இது பட்ட பகல்ல போய் கைக்கே எப்படின்னா அப்புறம் எப்படி? விளையாடுங்க விளையாடுங்க. நீங்க எங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அங்க பார்க்கல உங்க தங்கச்சி இன்னொருத்தவங்க கூட விளையாடிட்டு இருக்கா. யோ, என்னையா சொல்ற? நீங்க இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. அங்க உங்க தங்கச்சியும் யாரோ ஒருத்தனும் ஒரே இளநில 2 ஸ்ட்ரா போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா உறிஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாவா? என் கண்ணால பார்த்தேன். இதை இப்படியே விட்டீங்கன்னா ஒரே துப்பாக்கியில 2 தோட்டா போட்டு நீங்களே சுட்டு நீங்களே செத்துருவீங்க. இது தேவையா? மன்னிச்சிருங்க அண்ணே, பஸ்ல என் கூட ஒருத்தர் தகராறு பண்ணாரு சொன்னேன்ல, அவரைத்தான் நான் விரும்புறேன். மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல போய் முடிஞ்சிருக்கா? தப்பு உன் பேர்ல இல்லம்மா. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? சீக்கிரமே உன் கல்யாணத்தை முடிச்சு வச்சு. அண்ணே, கவலைப்படாதம்மா, நீ விரும்புற அந்த பையனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அண்ணே, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இங்க வா. மீன்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. இதை எடுத்துட்டு நீ கிளம்பு. அந்த எஸ்பி வராயா, நம்மள பார்த்தா விட மாட்டாரு. வீடு போனாலும் பரவாயில்ல, வாங்கடா ஓடிடலாம் வாங்க. சார், நீங்க மப்தியில இருந்தாலும் உங்களை அடையாளம் கண்டு பயந்துட்டு ஓடுறாங்க சார். வெறும் மீனை தானே பிடிச்சிருக்கானுங்க, ஏன் ஓடுறானுங்க? பஞ்சாயத்து போட்டு தெரியாம திருட்டு தரமா மீனை பிடிச்சிருப்பானுங்க. போனா போட்டு விட்டுருங்க சார். சரி வா போலாம். ஒரு மீன் எடு. கையத்தை தின்னுட்டு மீன்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சோ. இதெல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போங்க, நான் வந்துடுறேன். எஸ் சார்.
ரொம்ப தேங்க்ஸ். வா வீட்டுக்கு போலாம். என்னது மீன் வயிற்றுல வச்சு கடத்தின வைரத்தையே கண்டுபிடிச்சு எடுத்துட்டானா? அந்த எஸ்பி பயங்கரமான ஆளத்தா இருக்கணும். ஏற்கனவே அவனால நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இனிமே அவனை உயிரோட விட்டு வச்சிருந்தோம் நம்ம பிழைக்கிறதே கஷ்டம். இதுக்கு நாம ஒரு வழி கண்டுபிடித்தே ஆகணும். வழி என்ன வழி? அவனை இந்த ஊரை விட்டே அனுப்பி ஆகணும். ஊரை விட்டன இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். எப்படி? அதுக்கு ஒரு வழி இருக்கு. வா தம்பி உட்காரு. உன் பேர் என்ன சொன்ன? ஜீவா. ஜீவா. இத வந்துட்டேன். லட்சுமி, காபி கொண்டு வா. தம்பி, காக்கி சட்டை போட்டவன் வீட்டுல காத்து கூட அனுமதி எல்லாம் வெளியே போக முடியாது. நீ இவ்வளவு சுலபமா தப்பிக்க பாக்குறியே. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் உன்னை இவ்வளவு சுலபமா பிடிப்பேன்னு நினைக்கவே இல்லை. யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணாவை ட்ரெயின்ல இருந்து காப்பாத்தினவர் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு என்ன தாக்க வந்த கும்பல சமாளிக்க உதவியா இருந்தவரும் இவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றிங்க. இப்ப நான் இவரை அரெஸ்ட் பண்ண போறேன். அப்படியா? என்னங்க நீங்க உங்களை காப்பாத்தினவரை போய் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்றீங்க? இவர் செஞ்ச உதவிக்காக நான் 1000 தடவை நன்றி சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா இவர் செஞ்ச குற்றத்துக்கு சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் நன்றி இல்லாதவங்க காட்டிட்டீங்களே. தம்பி, வள்ளல் வேஷம் போட்டவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல, காக்கி சட்டை போட்டவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்ல. அண்ணே, நீங்க செய்யறது அநியாயம், அக்கிரமம். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. யாரும் பேசக்கூடாது. ஜீவா, மாடி போ. அண்ணி, அவர் ரொம்ப நல்லவர். அவரை போய் அண்ணன் அரெஸ்ட் பண்ணணுமா? உங்க அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பாப்போம். ஜீவா, நீ ரொம்ப சாமர்த்தியாலியா இருக்க, சின்ன வயசாம இருக்க. ஏன் இப்படி கொள்ளையடிக்கிற? இதுக்கு பதில் மாடியில வாழ்றவங்களுக்கு தெரியாது, ஏழையா குடிசையில வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? எரியாத அடுப்பு, ஏற்றாத விளக்கு, இதான் ஏழைகளுக்கு சொந்தம். குறையாத செல்வம், கொலைகார நெஞ்சம், இதான் பணக்காரங்களுக்கு சொந்தம். அந்த பணக்கார பாதைகிட்ட இருந்து கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்சு? தம்பி, நீ ஒருத்தர் இப்படி செய்யறதுனால நாட்டில் உள்ள வறுமை போயிடுமா? கடலு எல்லாத்தையும் ஒரு கட்டெரும்பால குடிக்க முடியுமா? இத சட்டத்தாலையும் சத்தியத்தாலையும் தான் மாத்த முடியும். சட்டமோ சத்தியமோ என்னைக்கோ செத்து போச்சு. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் புத்தகம் தான். நீ நினைக்கிற தப்பு. உன்ன மாதிரி துணிச்சுள்ள இளைஞர்கள் துணை இருந்தா நாங்க பல குற்றவாளிகளை பிடிக்கலாம். உங்க கணக்குப்படி பார்த்தா நானும் ஒரு குற்றவாளி தானே. நீ குற்றவாளியா பிறக்கல, குற்றவாளியா ஆக்கப்பட்டவன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, என் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குறேன், உன்னை எனக்கு துணையா சேர்த்து. என்ன யோசிக்கிற? அநியாயம் ஒழிய வேண்டாம்? ஒழியணும். அக்கிரமங்கள் அடங்க வேண்டாம்? அடங்கணும். சமூக விரோதிகளை நசுக்க வேண்டாம்? நசுக்கணும்.
ஏழைங்க நல்லா வாழ வேண்டாம். வாழணும் வாழணும். அப்போ இன்னிலேந்து நீ என் கூடவே இருக்க. ம். ஏன்பா என் தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன உண்மன் இருக்கீங்க? வாயில என்ன குழக்கட்டையா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். மாப்பிள பந்தா பண்ணாதீங்க, பேசுங்க. அவரை சொல்லி தப்பு இல்ல. மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கிள்ளி போட்டா அதுவும் ஒரு துள்ளு துள்ளுமா.